உள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனிதமான ரமலான் மாதத்திலே இருக்கின்றோம். இந்த காலத்திலே நாங்கள் 5 விஷயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்வது முக்கியமானது. ஒன்று, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவிலே என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அந்த உறவை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, நான் ஒரு சராசரி மனிதன் என்ற வகையில், சராசரி முஸ்லிம் என்ற வகையில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறேன், என்னுடைய பலவீனங்கள் என்ன, என்னுடைய தனிப்பட்ட குறைபாடுகள் என்ன, நான் என்ன பாவங்கள் செய்கிறேன் என்பதனை நாங்கள் யோசித்து அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு காலப்பகுதியாக இந்த ரமதான் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் இடையிலான உறவு சம்பந்தமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் நான் என்னுடைய தாயோடு, என்னுடைய தந்தையோடு, என்னுடைய குடும்பத்தவரோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய அண்டை வீட்டாரோடு, என்னுடைய குடும்பத்தவரோடு என்று இந்த உறவுகள் விஷயத்தில் நான் கடந்த காலத்திலே எவ்வாறு இருக்கிறேன் என்பதனை சீர்தூக்கி பார்த்து அதில் காணப்படுகின்ற குறைகளிலிருந்து என்னை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு காலமாக இந்த ரமதான் காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாலாவதாக, நாங்கள் சமூகத்திலே வாழ்கிறோம். சமூகம் இல்லாமல் எங்களுக்கு உலகத்தில் வாழ முடியாது. இந்த சமூகத்துக்காக நான் செய்கின்ற பணிகள் எந்த அளவு செய்திருக்கின்றேன், அதே போல் இந்த சமூகத்துடைய விடிவு சம்பந்தமாக யோசிப்பது. இந்த சமூகம் இப்பொழுது கல்வித்துறையிலே, பொருளாதாரத்துறையிலே, சுகாதாரத்துறையிலே, சமூக நல்லிணக்க பகுதியிலே இப்படி ஒவ்வொன்றிலும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை நாங்கள் அவதானித்து அதனை நிவர்த்தி செய்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஐந்தாவது, நாம் ஒரு தேசத்திலே வாழுகிறோம் என்றால் அந்த தேசம் என்னிடம் எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும். கடந்த காலங்களில் நான் என்னுடைய தேசத்துக்கான பங்களிப்பை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த ரமதான் என்னை தூண்ட வேண்டும். இனிமேல் நான் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டிலே சக இன மக்களுடைய நல்வாழ்வுக்காக, மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டு பணியாற்றுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? சமாதான அமைப்புகளோடு, சகவாழ்வு அமைப்புகளோடு, பொதுநல அமைப்புகளோடு, அரசாங்கத்துடைய பொதுவான திட்டங்களோடு எல்லாம் இணைந்து செயற்படுகின்ற தன்மை வருகின்ற பொழுதுதான் அது ஒரு நல்ல மாற்றமாக மாறும். எனவே இது தௌபாவுடைய மாதம் என்றால், தௌபா என்பது பிழையான வழியிலிருந்து திரும்பி வருவதைத்தான் அது குறிக்கிறது. எனவே நாங்கள் எந்தெந்த பிழைகளோடு தவறோடு வாழுகிறோமோ அந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்திலும், தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும், தேசிய வாழ்க்கையிலும் நாங்கள் இதைவிட சிறப்பான இடத்துக்கு செல்வதுதான்